ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இன்னும் எவ்வளோ வேக்கன்ஸீஸ் அவைலபிள்ல இருக்கு அப்டின்றத பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு நம்ம டே 4 கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. டே 5 கவுன்சிலிங் போறவங்களுக்கு என்னென்ன கம்யூனல்ல எவ்வளோ வேக்கன்ஸீஸ் இருக்கு அப்டின்றத பார்க்கலாம். இன்னைக்கு எவ்வளோ கம்யூனல்ல ஒவ்வொருத்தவங்க எடுத்தாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ஆப்சென்டீஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நமக்கு விஏஓல வந்து விஏஓ அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி பேர் தான் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி நமக்கு 16 பேர் தான் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நேத்தாவது 61 பேர் எடுத்தாங்க. இன்றைக்கி வெறும் 16 பேர் மட்டும்தான் நமக்கு எடுத்திருக்காங்க விஏஓ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா. ஃபஸ்ட் டே மட்டும்தான் நமக்கு நிறையா விஏஓ வந்து ஃபில்லப் ஆச்சு. செகண்ட் டே அதோட கொஞ்சம் கம்மி தான். தேர்ட் டே ரொம்ப கம்மி. ஃபோர்த் டே வந்து இப்போ நமக்கு 16 பேர் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஜேஏ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா 338 பேர் எடுத்திருக்காங்க. நேத்தோட இன்னைக்கு கொஞ்சம் ஜேஏ கூட தான். நேத்து வந்து 322 பேர் எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு 338 பேர் எடுத்திருக்காங்கப்பா. ஸோ வந்து நெக்ஸ்ட் என்னதில ஃபில் பண்ணாங்க அப்படின்னா, கோஆப்பரேட்டிவ்ல இன்னைக்கு ஒரே ஒருத்தவங்க மட்டும் எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம ஈவோ கிரேட் ஆஃபீஸர்ல நேத்து 2 பேர் எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு 13 பேர் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா மேபி அதில வந்து ப்ரொமோஷன் வந்து சீக்கிரமா இருக்கும் அப்படின்ற மாரி எடுத்திருப்பாங்க அப்படின்றது வந்து கோஆப்பரேட்டிவ்ல எனக்கு ஒரு இது. ஆனா கோஆப்பரேட்டிவ்ல வந்து நமக்கு ஜூனியருக்கு அப்புறம் தான் சீனியர் வரும். அது வந்து எனக்கு அது மட்டும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஜூனியர் ஆஃபீஸருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சீனியர் ஆஃபீஸர் மாரி வரும்னு நெனைக்கிறேன். ஸோ அது மட்டும் எனக்கு தெரியல. டேரக்ட்டா ஆனா ஒருத்தவங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு சொன்னாங்க, "சீனியர் போயிருவாங்கப்பா. அதனால தான் கோஆப்பரேட்டிவ் நெறைய எடுக்குறாங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது மட்டும் யாருக்காவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஜூனியர் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் சீனியர் ஆகுற மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டேன். ஆனா வந்து நேத்து ஒருத்தவங்கள கேட்டேன். எதுக்கு வந்து கோஆப்பரேட்டிவ் எடுக்குறாங்க அப்டினதுக்கு, அவங்க வந்து டைரக்ட்டா சீனியர் போஸ்ட்டு போயிருவாங்க அப்டின்ற மாரி சொன்னாங்க. ஸோ அது வந்து எது உண்மைன்னு தெரியலப்பா. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வந்து கோஆப்பரேட்டிவ் பத்தி தெரிஞ்சுச்சு அப்டின்னா, நீங்க வந்து கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ நமக்கு வந்து 16 + 3 38 இந்த ஒரு வேக்கன்ஸீஸ் 13 எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்டின்னா, எவ்வளோ வரும் அப்டின்னா, நமக்கு 368 வரும்பா. ஸோ இன்னைக்கு வந்து 368 வேக்கன்ஸீஸ் தான் ஃபில்லப் ஆச்சு. நமக்கு 400 மெம்பர்ஸ்ல. ஸோ ஆப்சென்டீஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 32. இதில் வந்து நான் வில்லிங்கும் சேர்த்து தான். ஏன்னா என்னைக்குமே வந்து 3 to 4 மெம்பர்ஸ் நான் வில்லிங்கில் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ 32 வேக்கன்ஸீஸ் அப்படின்றது நான் வில்லிங்கும் சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்னென்ன கேட்டகரியில் வந்து எவ்வளோ இது வந்து ஃபில் ஆயிருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவைலபிள் வேக்கன்சி வந்து 443 இருக்கு. எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று நமக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 460 இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், நேற்று வந்து 460 இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 443 தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17 பேர் எடுத்திருக்காங்க நமக்கு. ஸோ வந்து 443 அவைலபிள் இருக்குது. 460 அப்படிங்கும்போது 17 பேர் வந்து நமக்கு எஸ்சி ஜென்ரலில் மட்டும் இன்றைக்கி நமக்கு எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எஸ்சி உமன் பார்த்தீங்க அப்படின்னா 106 இருக்குது. நேற்று எஸ்சி உமன் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா வந்து 117 இருந்துச்சு. ஸோ பாருங்கள், 117 இருந்துச்சு. இன்றைக்கி 106 தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 11 மெம்பர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எஸ்சி உமனில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவைலபிலிட்டி வந்து 59 இருக்குது. ஸோ பாருங்கள், எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அப்படின்னா 59 இருக்குது. நேற்று எவ்வளோ அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ 67 இருந்துச்சு. ஸோ பாருங்கள், 67 இருந்துச்சு. இன்றைக்கி 59 தான் இருக்குது. அப்படின்னா 8 பேர் வந்து எடுத்திருக்காங்க. இதே வந்து எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 இருக்குது. நேற்று அவைலபிலிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரே ஒருத்தர் தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா நேத்து 26 இருந்துச்சு. இன்னைக்கு 25 அப்படிங்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டி பார்க்கலாம். எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்டி ஜென்ரல் வந்து 129 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 130 இருந்துச்சு. ஸோ ஏன் அப்படின்னா நாள் 130 தான் இருந்துச்சு. டே 1ல் வந்து தான், டே 2 டே 3 வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. டே 4 இன்னைக்கு தான் ஒருத்தர் எடுத்திருக்காங்க ஜென்ரலில். இதே எஸ்டி உமனில் வந்து 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே 2 வேக்கன்சிஸ் தான், நேற்று 2 வேக்கன்சிஸ் தான் இருந்துச்சு. இன்றைக்கி எந்த சேஞ்சஸுமே இல்லை எஸ்டி உமனில். இதே வந்து எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. அதே 6 வந்து இன்றைக்கி இருக்குது, எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதேமாதிரி எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே எந்த சேஞ்சஸுமே இல்லை. நேற்றும் சரி இன்றைக்கும் சரி எந்த சேஞ்சஸுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பிசிஎம் பார்க்கலாம். ஸோ பிசிஎம் ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 244 இருக்குது நமக்கு. எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி ஜென்ரல் நேற்று நம்மளுக்கு அவைலபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 296 இருந்துச்சு. இன்றைக்கி 244 தான் இருக்குது. அப்படின்னா கிட்டத்தட்ட 53 பேர் வந்து இன்றைக்கி வந்து எம்பிசி ஜென்ரல் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒன் டேயில் வந்து இன்றைக்கி வந்து 53 பேர் வந்து எம்பிசி ஜென்ரலில் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து உமன் பார்க்கலாம். ஸோ உமன் வந்து நமக்கு 93 அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து ஜென்ரலில் வந்து எம்பிசி உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேற்று வந்து நமக்கு 121 இருந்துச்சு நமக்கு. ஸோ இன்றைக்கி 93 தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நியர்லி நமக்கு 28 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. நமக்கு வந்து எம்பிசி உமனில் மட்டும் நமக்கு 28 பேர் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசி ஜென்ரல் பார்த்துட்டோம், எம்பிசி உமன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டியும் எம்பிசி உமன் பிஎஸ்டியும் பார்க்கலாம் நம்ம. ஸோ எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம், எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஸோ 63 இருக்குப்பா. இப்போ வந்து உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இதே வந்து நேற்று வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து 76 தான் இருந்துச்சு. ஸோ 76ங்கும்போது 13 வேக்கன்சிஸ் எடுத்துட்டாங்க. இதே 20 வந்து உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 இருந்துச்சு. ஸோ 5 பேர் எடுத்துட்டாங்க. ஸோ வந்து உமனில் வந்து 5 பேர் எடுத்துட்டாங்க. அதில் வந்து எவ்வளோ பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னா 13 பேர் எடுத்துட்டாங்க. இது வந்து எம்பிசி. ஸோ எம்பிசி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிசி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ இருக்குன்னா 320 இருக்குது. ஸோ பிசி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 320 இருக்குது. பிசி ஜென்ரல் இது வந்து 387 இருந்துச்சு. ஸோ பாருங்கள், 387ல் 320 அவைலபிளாக இருக்குது அப்படின்னா 67 பேர் வந்து ஜென்ரலில் எடுத்திருக்காங்க பிசி ஜென்ரலில் மட்டும். பிசி உமனில் வந்து 134 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசி உமனில் 156 இருந்துச்சு. ஸோ 156 இன்றைக்கி 134 தான் இருக்குது அப்படின்னா 32 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு வந்து எடுத்திருக்காங்க. பிசி உமனில் மட்டுமே நமக்கு வந்து எடுத்தது வந்து 32 வேக்கன்சிஸ். ஸோ இதே மாதிரி நம்ம மித்த கம்பெனிகளுக்கு பார்க்கலாம். ஷுவர் நமக்கு சைடில் எங்கிட்ட வந்து போஸ்டிங் இதே வந்து கட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வரல. ஸோ அதனால் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னென்னா இதில் வந்து இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா பாருங்கள், டோட்டலாக வந்து இங்கே 32 இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க எல்லா வேக்கன்சிஸும் சேர்த்துட்டு. பட் பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம பிசி வந்து நம்ம
ஜிடி ஜென்ரல் பார்க்கலாம்ப்பா நம்ம. ஏன்னா ஆல்ரெடி பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து 78 இருக்குது. நேற்று வந்து நமக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா பிசி பிஎஸ்டிஎம்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து 98 இருந்துச்சு. ஸோ 20 பேர் எடுத்துட்டாங்க. ஸோ பிசி பிஎஸ்டிஎம்ல 20 பேர் எடுத்தாங்க. நேற்று 98 இருந்துச்சு, இன்றைக்கி 78 தான் இருக்குது. இதே பிசி உமன் பிஎஸ்டிஎம்னா 25 இருக்குது. நேற்று வந்து எவ்வளோ பேர் எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 34 இருந்துச்சு. ஸோ 9 பேர் எடுத்துட்டாங்க. ஸோ 9 பேர் வந்து உமன் பிஎஸ்டிஎம்ல எடுத்துருக்காங்க. பிசி உமன் பிஎஸ்டிஎம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜிடி ஜென்ரல் டர்ன் பார்க்கலாம். ஸோ ஜிடி ஜென்ரல் டர்ன்னு பார்த்தீங்கன்னா 302 இருக்குது. ஸோ நேற்று வந்து நமக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிடி ஜென்ரல் டர்ன் வந்து 366 இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி 302 தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 64 பேர் நமக்கு எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் டர்னில் மட்டும் 64 பேர் வந்து எடுத்திருக்காங்கப்பா நமக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜிடி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 109 வேக்கன்சிஸ் இருக்குது. நேற்று வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 132 இருந்துச்சு. ஸோ 132 ஸோ 109 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 23 வேக்கன்சிஸ் வந்து ஜிடி உமனில் வந்து நமக்கு ஃபில்லப் ஆகிருக்கு. இதே நீங்கள் நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். அப்புறம் ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். ஸோ ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 85 கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 98 இருந்துச்சு. ஸோ 98ல் வந்து 85 போச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 பேர் தான் எடுத்திருக்காங்க. சாரி, ஸோ நமக்கு 30 மெம்பர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இதே வந்து ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேற்று வந்து உமன் பிஎஸ்டிஎம் வந்து 33 இருந்துச்சு. ஸோ 25 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்ட ஒரு 5 அங்கிட்ட ஒரு 3 8 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நீங்கள் அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து எஸ்சிஏ பார்க்கலாம். ஸோ எஸ்சிஏ ஃபஸ்ட்டு ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ 52 அவைலபிளில் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் 52ன்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து எவ்வளோ அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 54 அவைலபிள் இருந்துச்சு. ஸோ வந்து 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. இதே எஸ்சிஏ உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 20 அவைலபிலிட்டி, நேற்றும் அதே 20 அவைலபிலிட்டி தான். ஸோ யாருமே இன்றைக்கி எடுக்கலை. ஸோ எஸ்சிஏ உமன். நெக்ஸ்ட்டு வந்து பிசிஎம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். ஸோ எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 வேக்கன்சிஸு. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷோன் இது 21 இருந்துச்சு. இன்றைக்கி ஒரே ஒருத்தர் மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் 20 வேக்கன்சிஸ் இருக்குது. இதே உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அதேமாதிரி ஒருத்தர் எடுத்திருக்காங்க. 17க்கு பதிலாக 16 இருக்குது. அவ்வளவுதான். ஸோ எஸ்சிஏ உமனுக்கு வந்து சேஞ்ச் ஆகலப்பா. ஸோ அந்த பிஎஸ்டிஎம் மட்டும் எஸ்சிஏ உமனுக்கு வந்து 17க்கு பதில் இங்கே 1 எடுத்து 16 எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பிசிஎம் ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 91 இருந்துச்சு நமக்கு. ஸோ இன்றைக்கி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 88 தான் இருக்குது. ஸோ 3 மெம்பர்ஸ் மட்டும் எடுத்திருக்காங்க. இதே வந்து உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 39 வந்து அப்படியே தான் இருக்குப்பா. நமக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பிசிஎம் வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 23 இருக்குது. ஸோ அதே 23 தான், நோ சேஞ்சஸ். ஸோ 23 ஸோ அது வந்து இதே உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 7 வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ அந்த எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நேற்றுக்கும் இன்றைக்கும் டிஃப்ரென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலாக வந்து ஆப்சன்டீஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்காங்க நமக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி ஒரு லைவ் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதா அட்டன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த லைவ்க்குள்ளே வந்து விஏஓவில் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, ரெவென்யூ, ரூரல் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வந்து நான் வேகன்சிஸ் பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் பட் இந்த மாதிரி கொடுத்துருக்கனால என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சிச்சுன்னா நான் அந்த வேகன்சிஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரேன். ஸோ உங்களோட டவுட்ஸ் எதனா நாங்கள் வந்து சொல்லுங்கள், பார்க்கலாம். கொஞ்சம் இந்த வீடியோ பிடிச்சதா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஸோ அதே மாதிரி வந்து லைவ்ல வந்து டே 1 to டே 4 வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். விஏஓவில் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, ஸோ அந்த ஆப்சன்டீஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க, கோஆப்ரேட்டிவ்ல எடுத்திருக்காங்க, ஸோ ஒவ்வொரு இதில் எவ்வளோ எடுத்திருக்காங்க, இன்னும் விஏஓவில் ஒவ்வொரு கேட்டகரியிலும் எவ்வளோ வந்து பேலன்ஸ் இருக்குது, ஜேஏல எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு தனியாக நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம சொன்னது வந்து டோட்டலாக விஏஓ, ஜேஏஓ, கோஆப்ரேட்டிவ் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ வந்து எது எதில் எடுத்திருக்காங்களோ வேக்கன்சி, அதுலேருந்து இன்னும் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து அன்ஃபில்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.